கிறிஸ்தவர்களுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யோவானின் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த அருமையான வேத பகுதி பல நேரங்களிலே பல காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. இறைவன் உலகத்தை படைத்தார், இறைவன் மனுமக்களை படைத்தார், உங்களையும் என்னையும் படைத்தார். அந்த படைப்புகளை நோக்கி அவர் பயணிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஏற்பட்ட நிகழ்வு இது. டிராஜடி, வருத்தம், சோக சம்பவம் என்று சொல்லி கூட சொல்லுவார்கள். இந்த டிராஜடி, எங்கேயாச்சும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க அதுல சில இழப்புகளை காணும் பொழுது வாட் எ டிராஜடி என்று சொல்லுவார்கள். ரொம்ப அழகாக அதை ரசித்து சொல்லுகிற வார்த்தை. இங்கும் கூட இறைவன் தன் படைப்புகளை நோக்கி பயணித்து வந்த பொழுது படைப்புகள் அவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவரை விட்டு விலகின பொழுது இங்கே பெரிய பெரிய வருத்தம், சோகம் ஏற்படுகிறது. அவர் நேசித்து உருவாக்கி மீட்புக்காக அவர் வந்த பொழுது அந்த வந்த நோக்கத்தை அவர்கள் மறுத்து விட்டார். ஜீசஸ் கேம் as his own என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ரிஜெக்ஷன் இஸ் a tragedy. அவரை வெறுத்தது ஒரு வருத்தத்தை தரக்கூடிய ஒன்று. பாருங்கள், அழகாக சொல்லுகிறது, அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. யாரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோமோ அவரை படைப்புகளாகிய நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுதான் இங்க வருத்தம். சொல்லுவாங்க சில நேரத்தில், நான் அவனுக்கு எவ்வளவு உதவி செஞ்சேன், எவ்வளவு நன்மை செஞ்சேன், இன்னைக்கு பாருங்க என்னை பார்த்தா அங்கிட்டு திரும்பிட்டு போறான். அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுவது உண்டு, அவங்க வீட்டு குறைவுகள் நிறைவாகுவதற்காக எத்தனை முறை இந்த வீட்டில் அமர்ந்து செபித்தேன், இன்றைக்கு அவர்கள் என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். அவருடைய வேலைவாய்ப்புக்காக எத்தனை முறை என் வீட்டிலே வந்து நின்றார்கள், நான் வேலையை வாங்கி கொடுத்தேன், பாருங்கள் என்னை ஓரங்கட்டி ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லி வருந்துவது உண்டு. இன்றைக்கு ஆண்டவரும் கூட தன் சாயலில நம்மை படைத்த பொழுது அதை ஏற்ற நாம், ஜீவ சுவாசத்தை ஊதிய பொழுது அதை ஏற்ற நாம், விழுந்து போன பொழுது மீட்கும்படியாக அவர் வந்த பொழுது அதை ஏற்ற நாம், இன்றைக்கு அவர் என் ஆண்டவராய் என் உள்ளத்துல வர வேண்டும் என்று விரும்பும் பொழுது அதை ஏற்க மனதில்லாத மக்களாய் காணப்படும். ஆகவே தான் ரிஜெக்ஷன் இஸ் a tragedy. ஒதுக்குதல் இது வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. மூன்றாவதாக இதிலே நாம் பார்க்கும் பொழுது கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன். பாருங்கள், ரிஜெக்ஷன் இஸ் a tragedy. ஆண்டவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் உணர்ந்து அவரை ஒதுக்குவது வருத்தம் அளிக்கிற ஒன்று. அந்த வெறுத்து ஒதுக்கும் பொழுது அதனுடைய நிலை என்ன, அதனுடைய ஆழம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஆன்மீகம் இருளடைந்து போகிறது. நம்முடைய ஆன்மீகம் இருளடைந்து போகிறது. நமக்கும் இறைவனுக்கும் உண்டான தூரம் அதிகரிக்கிறது. நாம் நித்திய வாழ்வுக்கு செல்வதற்கு பதிலாக நித்திய ஆக்கணை தீர்ப்புக்கு போய்விடுகிறோம். என்னுடைய ரிஜெக்ஷன் கொண்டு வருகிற காரியங்களை நான் சீர்தூக்கி பார்க்கும் பொழுது, நான் இன்றைய வாழ்க்கையில am I going to receive Jesus or am I going to reject the Jesus? என் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் நான் நித்தியத்தின் ஓட்டத்தில வெற்றிகளை பெற்று இறைவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிற ஒரு நிறைவுக்கு நேராக வர முடியும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காக அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்துல எத்தனையோ மக்கள் உம்மை அறிந்தும் அறியாதவர்களாய் வாழும் பொழுது, உம்மை அறிந்த மக்களாகிய நாங்கள் உம்மை ஏற்று உமக்கு இடம் கொடுத்து உம்மை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி வாழ நிற்கிறே வராட்டும் சாமி. நாங்கள் உம்மால் உதாசீனப்படுத்தப்பட்டு விடாதபடிக்கு நாங்கள் எங்கள் ஜீவியத்திலே உம்மை ஏற்று வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.